ஹேர்மீஸ் டுடே பார்க்க போகிறது வீமின் குக் எஃப்எஃப் அவர் ஹாட் ஒய்ஃப் ஹைட் அண்ட் சீக்ரெட் பார்ட் 10. பாட்டிமா ஒரு 15 days லேட்டர் ஒரு சாமியாரை பார்க்குறதுக்காக தன்னோட கிராமத்திலேருந்து கிட்டத்தட்ட ஹாஃப் டே ட்ராவல் பண்ணி ஒரு சாமியாரை பார்க்க வந்திருக்காங்க. வீமின் குக்கோட மம்மி டேடியும் சேர்த்து தான் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. பாட்டிமாக்கிட்ட வீமின் குக்கோட டேடி கேட்குறாங்க, மம்மி எதுக்காக இந்த இடத்துல வந்து உட்கார வச்சுக்கிட்டு இருக்கீங்க எங்களை? நல்ல ஒரு ஆலமரத்து அடி, பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. இந்த இடத்துல போய் சாமியார் இருக்காரா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் பாட்டிமா, இங்கே பாரு, நீ முட்டாள், உன் பொண்டாட்டியும் முட்டாள். நல்லா வீமின் குக்கோட பொண்டாட்டியை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு அப்படியே குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேங்க ரெண்டு பேரும். தீவிரமாக எனக்கு குழந்த பிறக்கணும், குழந்தைய வச்சு என் மம்மி டாடி கூட்டிகிட்டு வர போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் கூட அதை பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வீமின் குக்கோட டேடியும் மம்மியும் சொல்கிறாங்க, என்ன மம்மி, ஒன்றும் புரியாதவ என் மருமக்கா. ஏதோ சின்ன குழந்தையிலேருந்து மம்மி டாடியை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டதுனால அவங்களோட பாட்டிமா வாயின்கிட்ட இந்த மாதிரி சில பொய்களை சொல்லி சமாளிச்சிருக்காங்க. குழந்தையெல்லாம் பிறந்ததும் வாயினுக்கு குழந்தைய பார்க்கவே நேரம் கரெக்டாக இருக்கும். குழந்தைய வச்சு அவங்க மம்மி டாடியை தான் கூட்டிகிட்டு வர போகிறாளா? போங்க மம்மி அப்படின்னு சொல்கிறாங்க வீமின் குக்கோட மம்மி. ஐயா, இதுக்கு நான் என்னத்தை சொல்கிறதுனே புரியல. நீ ஒரு தத்தி, வாயை பொத்து. டேய் கிம், கொஞ்சமாவது நீனாவது மம்மி சொல்கிறத கேளு. சாமியாரை பார்த்துட்டு அவர்கிட்ட பேசிக்கிட்டு போகலாம். எனக்கு அப்போ தான் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். உன் பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ ஆசைப்பட்ட. இவர்கிட்ட தான் வந்து நான் குறுக்கேட்டேன். உன் பொண்டாட்டி ஒழுக்கமாக இருப்பா, உன்கிட்ட சந்தோஷமாக வாழ்வா, என் வீட்டில் எல்லாரையும் அனுசரிச்சுக்கிட்டு ஹாப்பியான லைஃப்பை அவள் லீட் பண்ணிவான்னு இந்த சாமியார் சொல்லி தான் உன் பொண்டாட்டியை கட்டிக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். அவர் சொன்னது போலவே தான் நடந்துக்கிட்டு இருக்கு. உன் பொண்டாட்டிக்கு 2 வருஷமாக புள்ள இல்லை, உன்னை சேர்க்கவே இல்லை. ஒயின் மாதிரியே தான் இவளும் ஒரு கூமுட்டையாக இருந்தா. இவர்கிட்ட தான் வந்து நமஸ்காரம் வாங்கிக்கிட்டு உன்னை கூட்டிகிட்டு போனேன். ட்ரிபிள்ஸ் பிறந்தாங்களா? எரிச்சலை முட்டுறேன். நீ கம்முன்னு வாயை பொத்திக்கிட்டு 2 பேர் இருங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாமியார் வந்துடுவார். பின்னாடி பாருங்கள் எவ்வளவு பேர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்கன்னு. அவங்கெல்லாம் நம்பும்போது நம்மளுக்கு என்ன கேடு? கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அந்த டைமில் அந்த சாமியார் அழகாக ஒரு கூஜால் வாட்டர் எடுத்துக்கிட்டு அமைதியாக வந்து அந்த ஆழமரத்துக்கு கீழே உட்காந்துருக்காங்க. நல்லாவே ஒரு நைட் டைம் இது. பாட்டிமாவுக்கு உண்மையிலேயே கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. ஏன்னா பாட்டிமாவுக்கு எப்போ ஒயின் குழந்தைங்கள வச்சு என்னோடய மம்மி டாடியா கூட்டிகிட்டு வந்துடுவேன்னு சொன்னாங்களோ அன்னையிலேருந்து மனசு சரியில்லை. ஸோ இங்கே வந்தே ஆகணும்னு 15 days லேட்டர் இங்கே வந்திருப்பாங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் சாமியார் அழகாக வந்து அந்த ஆழமரத்துக்கு கீழே போட்டிருக்க சிமெண்ட் ஃப்ளோரில் அமைதியாக உட்காந்துக்கிட்டு, யார் முதல்ல வந்தது அவங்க ஃபஸ்ட்டு வந்து உட்காருங்க, வரிசைப்படி வரணும். நீங்கள் லேட் ஆகுது, எனக்கு வீட்டுக்கு போகணுங்கிற நினப்பில் ஒருத்தவங்களை ஏமாற்றி இன்னொருத்தவங்க முன்னாடி உட்காந்திங்கன்னா அவங்களுக்கு குறி சொல்ல மாட்டேன். நான் குறி சொல்லும்போதே கண்டுபிடிச்சிடுவேன். கரெக்டாக வருஷப்படி வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமா ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட். ஸோ பாட்டிமா வீமின் குக்கோட மம்மி டேடியை கூட்டிகிட்டு அழகாக வந்து சாமியார்கிட்ட உட்காந்துட்டாங்க. சாமியார் பாட்டிமாவை பார்த்துட்டு, மோனா, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு உன்னைய பார்த்து, எப்படி ஒரு 25 வருஷம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. பயங்கர ஆச்சரியம் பாட்டிமாவுக்கு. நமஸ்காரங்க. ஆமாம், எனக்கு இங்கே வர்றதுக்கான வேலை இல்லாமல் இருந்தது. இப்போ நான் ஒரு கஷ்டத்தில் இருக்கேன், தீராத மனக்கவலை, அதை சரி பண்ணிக்கிட்டு போக தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டு, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஜங்குக்கோட டேடி தன்னோட மம்மிக்கிட்ட மெதுவாக சொல்கிறாங்க, சாமியார் தானே, நீங்கள் சொல்லாமே சொல்லணும்ல அவர், என்னது இது ஃபோர்ஜரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த சாமியார் வீமின் குக்கோட டேடியை பார்த்து, எங்கே பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு தேவைக்காக என்கிட்ட வந்திருக்கீங்க. உங்ககிட்ட நான் கரெக்டான சாமியாரா போலி சாமியாராங்கிறத விளக்கம் கொடுக்குற அவசியம் எனக்கு இல்லை. நம்புங்க, நம்பங்காட்டி கிளம்பிக்கிட்டே இருங்க. அடுத்த ஆளை நான் பார்க்கணும். ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் தான் என்கிட்ட சொல்லணும். மனுஷங்களுக்கு தொட்டதுக்கெல்லாம் கவலை, பிரச்சனை, சந்தேகம். எந்த கவலையும் எந்த பிரச்சனையும் நான் உங்ககிட்ட சொல்லி கேட்குறது? நீங்கள் என்னமோ பெரிய ஆள் மாதிரியே முன்னாடி உட்காந்துக்கிட்டு என்னையை டெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களா? உங்கள் கவலையை தீர்க்க இங்கே வந்திருக்கீங்க. என்னையை சோதிச்சு பார்க்க நீங்கள் ஒன்றும் வரலை. நீங்கள் தான் உங்கள் பிரச்சனையை சொல்லணும். சொல்ல விருப்பம் இல்லாட்டி எழுந்திரிச்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சாமியார்.
பாட்டிமா பதறி போயிட்டாங்க. அடேக்கிம் வாயை பொத்திக்கிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சாமியாரை பார்த்து சொல்கிறாங்க. சாமி, என்னோட பேரனுங்க 3 பேர் ஒரே டெலிவரியில் பிறந்தவனுங்க. 10th மேலே சிட்டியில் அனுப்பி படிக்க வச்சான். அவனுங்க இன்னும் கொஞ்சம் படிப்பில் நல்லா படிப்பானுங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அனுப்பிவிட்டோம். போனதுங்க படிச்சுவிட்டு ஒழுங்காக வீடு வராமல் ஒரு பொண்ணை 3 லவ் பண்ணி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி என் கிராமத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுச்சுங்க. தன்னால் தடுமாறிக்கிட்டு இருக்கேன் நான். ஊருக்குள்ளே தலகாட்ட முடியல. ஊருக்குள்ளே நாங்கள் கொஞ்சம் பெரிய குடும்பம். எங்கள் முன்னாடி பேச பயந்தாலும் பின்னாடி அசிங்கமாக பேசுகிறாங்க. ஆனாலும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு என் பேரனுங்க விருப்பப்படுறானுங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஏற்றுக்கிட்டோம். என் பொண்ணுங்க அவளுங்க மகள்களை என்னோட பேரனுங்களுக்கு கட்டணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாளுங்க. இப்போ இவனுங்க 3 பேரும் பொண்டாட்டின்னு ஒருத்தியை கூட்டிகிட்டு வந்ததும் என் பொண்ணுங்க அவளோட மகள்களை என் கொழுந்தனார் பேரனுங்களுக்கு கட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டாளுங்க. இன்னும் 2 நாளில் கல்யாணம். அந்த கல்யாண வேலைனால தான் அவங்கள பார்க்க என்னால் சீக்கிரம் வர முடியலை. 15 நாளாக போராடி இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது முடியாந்தேன் அவங்கள பார்க்க. என்ன பிரச்சனைனா, நான் சொன்னேனே என் 3 பேரன்களும் ஒருத்தியை மேரேஜ் பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு ஒரு பாட்டி இருக்குது. மம்மி டாடி கிடையாதான். பாட்டியும் சொந்த பாட்டி கிடையாதான். வளர்க்க வந்தவங்க குழந்தைய மம்மி டாடி இல்லைன்னு நானே வளர்த்துக்கிறேன்னு ஆஃப்னேஜில் சேர்க்காம குழந்தையிலேருந்து வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. குழந்தை ஏதோ பிறந்ததுலேருந்து மம்மி டாடியை பார்த்தது இல்லையா, மம்மி டாடியை பார்க்கணுன்னு அழுதுருப்பா போல். அதனால் உனக்கு 3 பேரை பார்த்து கல்யாணம் பண்ணி அப்போ பிறக்கிற குழந்தைய வச்சு உன் மம்மி டாடிக்கு உயிர் கொடுத்து உன்கிட்ட கூட்டு வந்து விட்டுடுறேன், இப்போ அழுகக்கூடாதுன்னு சமாளிச்சிருப்பாங்க போல். அங்கே தான் பிரச்சனை. அந்த பாட்டி எங்ககிட்ட உண்மையை சொல்கிறாங்களோ பொய்ய சொல்கிறாங்களோ, என் பேத்தி அந்த பாட்டி சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு என் குழந்த பிறந்ததும் என் மம்மி டாடி என்கிட்ட வந்துடுவாங்கன்னு ஒரே ஆர்ப்பாட்டத்தோடு திரியிறா. எனக்கு இங்கே என்ன சிக்கல் அப்படின்னா, என் பேத்தி அதுதான் என் 3 பேரன்களோட பொண்டாட்டி. அவள் நீ என் பேத்தி தானே. அவள் பாட்டிமா மேலே தான் டவுட்டு. எல்லாருக்கும் பாதை வச்சு நேராக இருக்கும் நடந்தாங்கன்னா, அந்த கிழவிக்கு மட்டும் ஆப்போசிட்டில் திரும்பியிருக்கு. ஸோ நார்மலான மனுஷங்களுக்கு அந்த மாதிரியான பாதச்சுகள் இருக்காது. சோனியம், பிளாக் மேஜிக், இந்த மாதிரி டார்க்கான வேலைகளை பார்க்குறவங்களுக்கு தான் அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ என்னன்னு புரியலை, அதுதான் உங்ககிட்ட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க பாட்டிமா. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த சாமியார் பாட்டிமாவை பார்த்து, உன் கணிப்பு கரெக்டு தான். பாதச்சுவடுகள் தலைகள் தான் திரும்பி இருந்தது அப்படின்னா அவங்க மனுஷங்க கிடையாது. பூமியில் பிறந்து வாழ்கிறவங்க கிடையவே கிடையாது. அவங்க வேற்று கிரகத்தை சேர்ந்தவங்களாக இருக்கணும். அதுவும் டார்க்கான வேர்ல்டுலேருந்து நம்ம பூமிக்கு வந்தவங்களாக இருக்கணும். இது 1000 மடங்கு உண்மை. உன் பேத்தியை நான் பார்க்கணும். பார்க்காம நான் எதுவும் சொல்ல முடியாது. உன் பேத்தியை பார்த்ததுக்கப்புறம்தான் அடுத்தது என்னன்னு நான் பேச முடியும். உன்னோட பேத்திங்களுக்கு, அதாவது உன் மகளோட பிள்ளைகளுக்கு மேரேஜ் 2 days கழிச்சுன்னு சொன்னியே, 2 days லேட்டர் உன்னோட வீட்டுக்கு நான் வர்றேன். உன் பேத்தியை பார்த்துட்டு 3 புருஷன்களை எதுக்காக கல்யாணம் பண்ணணும்னு கேட்டு அதுக்கப்புறம் விஷயத்தை உனக்கிட்ட நான் சொல்லிடுறேன். கவலைப்படாத. என்கிட்ட வந்ததுக்கப்புறம் நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஹேண்ட்ஸ் முழுக்க விபூதி எடுத்து அப்படியே பாட்டிமாவோட ஹேண்ட்ஸில் போடுறாங்க. பாட்டிமாவோட ஃபோர்ஹெட்டில் அந்த விபூதியை பூசி விட்டுட்டு பாட்டிமாவோட பையனுக்கும் மருமகளுக்குமே பூசி விட்டுட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாட்டிமாவோட பையனுக்கும் மருமகளுக்கும் இந்த சாமியாரோட பேச்சில் நம்பிக்கை இல்லை. ஸோ வேண்டா வெறுப்பா எழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு பாட்டிமா கூட காரில் கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 3 days லேட்டர் மாயா, ஹன்ஷு, பிரேகா 3 பேருக்கும் காய், மின், சூன் 3 பேர் கூட மேரேஜ் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கு விருந்துக்காக வைனோட வீட்டுக்கு, வீமின் குக்கோட வீட்டுக்கு மாயா, ஹன்ஷு, ரேகா 3 பேரும் உங்கள் ஹஸ்பண்ட்ஸோட விருந்துக்கு வந்திருக்காங்க. ஏன்னா வீமின் குக்கோட டேடி தானே தாய் மாமா. ஸோ ஃபஸ்ட்டு விருந்து இவங்க வீட்டில் தான் நடக்கும். ஸோ 3 பேரும் ரொம்ப ஹாப்பியாக வந்திருக்காங்க. பாட்டிமாவுக்கு ரொம்பவே வயிற்றுச்சலாக இருக்குது. என் பேத்திங்க இருக்க வேண்டிய இடம் இந்த வீடு, விருந்தாடி மாதிரி வந்து இப்போ உட்காந்துட்டாளுங்க. தொலையட்டும், இந்த ஒயின் குட்டியும் நல்லவளாக தான் இருக்கிறா, புரியாதவ கிறுக்கச்சி, சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் சாமியார் சொன்னது போலவே அழகாக இப்போ வீட்டுக்கு வர்றதா கால் பண்ணிட்டாங்க. பாட்டிமா தன்னோட பஸ் ஸ்டாப்புக்கு
காரை அனுப்பிட்டு சாமியாருக்காக பாட்டிமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் மாயா, ஹன்ஷு, ரேகா 3 பேரும் அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ் கூட தங்களோட ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அழகாக கார்டன் சைடில் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. வீமின் குக் வைன் கூட இவங்களோட வந்து உட்காந்து, அப்புறம் நல்லா சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிட்டீங்க, எங்களுக்கும் சந்தோஷம் உங்களுக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். அப்போ ஜிமின் சொல்கிறாங்க, வைனா, காய்ஸுன், மின்கு இவங்க 3 பேரும் எங்கள் சின்ன தாத்தா பேரனுங்கன்னு சொல்லுவேன்னு இப்போ நம்புறியா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நம்புகிறேன், நான் இவங்களாம் சொந்தக்காரவங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் சின்ன தாத்தான்னு சொன்னதும் இந்த வீட்டில் தானே இவங்களும் தங்கணும், ஏன்னா தாத்தாலாம் ஒரே வீட்டில் தானே இருப்பாங்கன்னு நான் நினச்சிக்கிட்டேன். என் பாட்டி அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ நான் நம்புகிறேன். அப்புறம் இவங்களுக்கெல்லாம் நான் கிஃப்ட் வச்சுருக்கேன், நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ரூமுக்கு குடுக்குடுன்னு ஓடுறாங்க வைன். அந்த டைமில் காய், மென்ஸோன் 3 பேரும் விமின் குக்கிட்ட கொஞ்சம் நார்மலாக இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள சண்டையே அத்தை பொண்ணுங்களை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதா நான் கல்யாணம் பண்ணிக்கிறதானுங்கிற போட்டி தான். அப்படி இருக்கும்போது காயும், மின்ஹுவும், ஜோனும் விமின் குக்கோட அத்தை பொண்ணுங்களை மேரேஜ் பண்ண செகண்ட்லேருந்து இவங்க 3 பேர் மேலே இருந்த வெறுப்பும் கோபமும் மாறி போயிடுச்சு. ஸோ கேஷுவலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. காய், மின், ஜோன் 3 பேரையும் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் ரேகா, மாயா, ஹன்ஷு 3 பேருமே தங்களோட ஹஸ்பண்ட்னு இப்போ இவங்கள பார்க்குறாங்களா. ஸோ இவங்களுமே இப்போ ஹாப்பியாக தான் இருக்காங்க. இப்படியே ஒரு ½ அன் ஹவர் பாஸ் ஆகுது. சாமியாருக்கு அனுப்பிவிட்ட காரில் சாமியார் இப்போ விமின் குக்கோட மேன்ஷனுக்கு வந்துட்டாங்க. பாட்டிமா வார்மாக வெல்கம் பண்ணி அழகாக வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அந்த டைமில் விமின் குக், அதுக்கப்புறம் காய், ஜோன், மின் எல்லோரும் அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு லிவிங் ஏரியாவுக்கு வந்துட்டாங்க. அங்கிள், ஆண்டி எல்லாருமே சாமியாரை பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லிவிங் ஏரியாவில் வரிசையாக சோஃபாவில் உட்காந்துட்டாங்க. அந்த டைமில் வைன் வேக வேகமாக ஸ்டெப்ஸில் இருந்து கீழே வந்து காய், மின்ஹோ, சோனுக்கு கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்து, இந்தாங்க இது 3 உங்களுக்காக, அப்புறம் இது 3 ரேகா, ஹன்ஷு, மாயாவுக்காக அப்படின்னு ஒரு சின்ன சின்ன பாக்ஸஸை இவங்க 6 பேருக்கும் ஹேண்ட்ஸில் கொடுக்குறாங்க. சாமியார் வந்து உட்காந்து அப்படியே அந்த சோஃபாவில் சாய்வாங்க. அந்த டைமில் தான் வைன் வந்து கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே சைடில் திரும்பி விமின் குக்கிட்ட போய் உட்காரலான்னு பார்க்கும்போது சாமியாரை நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. சாமியார் வைனை நோட்டீஸ் பண்ணிவிட்டு அப்படியே நிமிர்ந்து உட்காந்து வைனை தான் பார்க்குறாங்க. வைனை பார்க்கும்போதே சாமியாருக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிடுச்சு. இந்த பொண்ணு தான் உங்கள் பேரனுங்களோட ஒரே பொண்டாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டிமாவுக்கும் விமின் குக்கோட மம்மி டாடிக்கும் பயங்கர அதிர்ச்சி. ரீசன் என்ன அப்படின்னா, வைனோட ஏஜ்லேயே தன்னோட பேத்திங்களும் தான் அங்கே உட்காந்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது வைனை பார்த்து கரெக்டாக கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க சாமி அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அடடா பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க சாமியார். திக்கு திக்குன்னு இருக்குது அத்தனை பேருக்கும் இப்போ. ஆனால் விமின் குக்குக்கோ மற்றவங்களுக்கோ இதை பற்றி தெரியாது. பாட்டிமாவுக்கும் தன்னோட மகளுக்கும் மருமகளுக்கும் மட்டும்தான் தெரியும். அந்த டைமில் வைன் கிடுகிடுன்னு சாமியார்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு, ஹாய், என்னோட பேர் வைன், எங்கள் வீட்டில் புதுசாக வந்திருக்க மாதிரி இருக்குது உங்களை பார்க்கும்போது, வணக்கம், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க வாண்டடா. சாமியார் இப்போ வைனை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, நான் நல்லா இருக்கேம்மா, இப்படி பக்கத்தில் வந்து உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. விமின் குக் கவனமாக நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விமின் குக்கு தெரியும் இவங்க சாமியார் அப்படின்னு, ஏன்னா வந்ததும் பாட்டிமா இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. சாமியார் தங்களோட ஒய்ஃபை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சதும் ஒன்றும் புரியலை. வைன் அழகாக சாமியார் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு, சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. வேணாம்மா, நான் மெதுவாக சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம் நீ தான் அந்த வீட்டோட மருமகளா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் தான் இந்த வீட்டோட ஒரே மருமக தெரியுமா எனக்கோ. இதோ அங்கே உட்காந்துருக்காங்கள அவங்க 3 பேர் தான் ஹஸ்பண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. விமின் குக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அமைதியாக கீழே குனிஞ்சுக்கிட்டாங்க. நல்லா தெரியுது வைன் மேலே இருக்க ஆசையில் மேரேஜ் பண்ணிக்கிட்டு 3 பேரும் ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணியிருக்கோனுங்கிற விஷயத்த சொல்லும்போது சங்கடப்படுறாங்க அப்படின்னு. அந்த டைமில் சாமியார் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, சூப்பர் அம்மோ, உன் கையால் எனக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வர்றியா, காஃபி போட தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சூப்பராக போடுவேன், எனக்கு கேரமல் காஃபினா ரொம்ப பிடிக்கும். என்னோட மம்மி எனக்கோ எப்படியெல்லாம் காஃபி போடணும்னு 3 டைப்பில் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நான் கேரமல் காஃபி எடுத்துகிட்டு வருவா அப்படின்னு கேட்குறாங்க. வைன் இப்படி ஆசையாக சொன்னதும் அப்படியே அந்த சாமியார் ஸ்மைல் பண்ணிவிட்டு, கொண்டுட்டு வாமோ அப்படின்னு சொல்கிறாங்க.
அந்த டைமில் பாட்டிமா பொண்ணுங்களுக்கு ஃபோன் பண்ணி சாமியார் வந்திருக்காங்க, ஆசீர்வாதம் வாங்கிக்க, நீங்களும் உங்கள் ஹஸ்பண்ட்ஸும் வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தன்னோட 3 பொண்ணுங்களும் அவங்களோட சம்பந்திங்களான காய்சூன் மின்ஹுவோட மம்மி டாடிக்கும் சொல்லியிருப்பாங்க. பாட்டியோட கொழுந்தனாரான தாத்தாவுக்கும் சொல்லிட்டு இப்போ பாட்டிமா வீட்டுக்கு எல்லாரும் மொத்தமாக வந்துட்டுருக்காங்க. சாமியார் இவங்க எல்லாரும் அட் டைமில் வந்ததும் நோட்டீஸ் பண்ணிவிட்டு, மோனா இவங்களாம் யார் அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டிமா சைடில் திரும்பி பார்த்துட்டு, நீங்கள் வந்துருக்கீங்கன்னு ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக என் பொண்ணோட ஃபேமிலியை வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாக போச்சு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. வைன் கேரமல் காஃபி எடுத்துகிட்டு வந்து இப்போ சாமியார்கிட்ட கொடுத்துட்டு சாமியார் பக்கத்துலேயே ரொம்ப நெருக்கமாக உட்காந்துக்கிட்டாங்க. இங்கே பாருங்கோ, எனக்கோ என்னோட மம்மி டாடி வேணும். நீங்கள் பெரிய சாமியாராமே, என் மம்மி டாடி எப்போ கிடைப்பாங்க, எப்போ எனக்கு குழந்த பிறக்குன்னு என்னோட ஃபேஸை பார்த்தாவது கை கால் எதாவது பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வீமின் குக் அப்படியே ஒயினை தான் குறுக்குறுன்னு பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காங்க. மற்றவங்க யாருக்கும் இந்த விஷயத்தை பற்றி தெரியாது இல்லையா, ஒன்றும் புரியாமல் பார்த்துட்ருக்காங்க. அந்த டைமில் சாமியார் ஒயின் கொடுத்த காஃபியை சிப் பண்ணிக்கிட்டே, ரொம்ப அருமையாக இருக்கமோ, ரைட், நீங்கள் எல்லோரும் கவனமாக கேட்டுக்கோங்க, ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிட்டீங்க. மாட்ட வைக்க போகிறது என் பக்கத்தில் இப்படி சாமிங்காக ஸ்மைல் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்காளே இந்த அழகான பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், மாயாவோட மம்மி உடனே தன்னோட அண்ணாவை பார்த்து, கேட்டுச்சா என் 3 பொண்ணுங்களையும் உன் 3 பசங்களும் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்தோ இவளை கட்டிக்கிட்டு வந்துட்டானுங்க. நல்ல வேளை ஜியான் டாடியோட பசங்க என் பொண்ணுங்களை மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்பட்டதுனால இப்போ அங்கே மேரேஜ் பண்ணி கொடுத்து சொந்த பந்தத்துக்குள்ளேயே என் பொண்ணுங்க உட்காந்துக்கிட்டாங்க. இப்போ மருமகளிட்டு எங்கள் எல்லாருக்கும் பிரச்சனைன்னு ஏதோ ஹிண்ட் கொடுக்குறாங்க சாமியார், என்னான்னு கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் வாங்கி டக்குன்னு எழுந்து, இங்கே பாருங்க ஆண்டி, என்ன என்னையும் சாமியார் எவ்வளோ அழகான பொண்ணுன்னு சொன்னார் கேட்டிங்களா, நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜிமின், தேங், சங்குக் 3 பேர் எழுந்து நின்று, ஆமாம், என் பொண்டாட்டி என்ன தப்பு பண்ணா, அவளுக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா எப்போ பார்த்தாலும் என் பொண்டாட்டியை குறை சொல்கிறதுக்கு முந்திக்கிட்டு வந்துடுவீங்க முந்திரி கொட்டை மாதிரி, தாங்காங்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சாமியாருக்கு நல்லா புரியுது வீமின் குக் எந்த அளவுக்கு ஒயின் மேலே அன்பாக இருக்காங்க அப்படின்னு. அந்த டைமில் சாமியார் வீமின் குக்கை பார்த்து, கொஞ்சம் சீரியஸான விஷயத்தை பற்றி பேச போகிறேன், மாற்றி தேவையில்லாமல் பேச வேணாப்பா, உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வீமின் குக் டக்குன்னு உட்காந்துட்டாங்க. ஒயினுமே சாமியார் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, நீங்கள் சாமியார்னா சாமியெல்லாம் பார்ப்பீங்களா, சாமியெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியுமா, என் பாட்டிமா சொல்லுவாங்க சாமியெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியுமா, என்ன சொல்கிறது உங்ககிட்ட, என்னோட மம்மி டாடியை கூட என்னோட பாட்டிமா என்கிட்ட கொண்டுட்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாமியார் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க, வாயினுக்கு ஒன்றும் தெரியல, ரொம்ப இன்னசென்ட்டான பொண்ணு அப்படின்னு. அந்த டைமில் சாமியார் சொல்கிறாங்க, அப்படியா, சூப்பர், எப்படி கொண்டுட்டு வருவாங்க மம்மி டாடியை, எதையாவது ஒன்றை கொடுத்தாதான் இறந்து போனவங்களை கடவுள் நம்மக்கிட்ட கொடுப்பாங்க, நீ என்னத்தை கொடுக்க போகிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் கரெக்டு, நீங்கள் உண்மையிலேயே சூப்பரான சாமியார் தான், என் மம்மி டாடியை நான் என்கிட்ட கொண்டுட்டு வரணுன்னா எனக்கு பிறக்கிற குழந்தைய நான் காடுக்கிட்ட கொடுக்கணும், ஆமாம் எப்படி தெரியுமா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல வந்துட்டு, அது சீக்ரெட் சொல்லக்கூடாதுன்னு என் பாட்டி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் சாமியார் ஒயினை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு, சீக்ரெட்டா, எனக்கிட்ட எந்த சீக்ரெட்டும் ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியாது, உன் குழந்தைய நரபலி கொடுத்துட்டு தானே உன் பாட்டிமா உன் மம்மி டாடியை உனக்கிட்ட கூட்டிகிட்டு வர போகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான், ஒயினே திக்குமுக்கு ஆடி போயிட்டாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சோலே லெஃப்ட் ஆன மாதிரி இருக்குது. ஐயோ என்ன சொல்லிவிட்டார் இவர் அப்படின்னு சொல்கிறாங்க ரேகாவோட மம்மி. அந்த டைமில் ஒயின் அப்படியே கிளாப் பண்ணிக்கிட்டே, சூப்பர், ஆமாம், நான் எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைய என் பாட்டிமாக்கிட்ட கொடுத்து நரபலி கொடுக்க சொல்லிவிட்டு என் மம்மி டாடியை கூட்டிகிட்டு வந்துட்டு நான் ஜாலியாக அவங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அடே முட்டா பயல்களா, கேட்டுச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. வீமின் குக்கு உண்மையிலே குப்புன்னு வேர்த்து போயிடுச்சு. ஒயான் அப்படின்னு அதட்டுறாங்க. ஜிமின்,
அந்த டைமில் சாமியார் ஜிமினை பார்த்து அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வைனை பார்த்து சூப்பர், நரபலி கொடுத்தா கண்டிப்பாக உன் மம்மி டாடி உன்கிட்ட கிடச்சிடுவாங்க, எல்லாம் ஓகே தான். ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்கே, அந்த சிக்கலை உன் பாட்டிமா உனக்கிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆ, என்ன சிக்கல்? எந்த சிக்கலாக இருந்தாலும் என் பாட்டிமா சரி பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வைன். சரி பண்ணிடலாமோ, ஆனால் சிக்கல் சிக்கல் தானே, அது என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்னது? தெரியாதே அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியாது. உன் ஹஸ்பண்டோட 3 பேரோட தம் ஃபிங்கரையும் கட் பண்ணி அதிலிருந்து 3 சொட்டு ரத்தத்தை விட்டாதான் உன் பாட்டிமாவோட யாகம் பூர்த்தி அடையும், உன் குழந்தைய டார்க் வேர்ல்டோட கிங் ஏற்றுக்குவார், அதுக்கு பதிலாக உன் மம்மி டேடியை உனக்கிட்ட அனுப்பி வைப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆ, என்னது இது? 3 சொட்டு ரத்தம் தானே? நான் சொன்னால் வீமின் கேட்பாங்க, 3 சொட்டு என்ன 30 சொட்டு ரத்தம் கூட கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வைன். பாட்டிமா அப்படியே 3 பேரையும் பார்த்து முறைக்கிறாங்க. எதை 30 சொட்டு ரத்தத்தையும் கொடுத்து எங்கள் பிள்ளையும் கொடுக்கணுமா? அடியே தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன், நனவில் வச்சுக்கோ பைத்தியக்காரி, என்னடி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கத்துறாங்க டேங், ஜிமின், ஜங்குக் 3 பேரும் மாற்றி மாற்றி. அந்த டைமில் சாமியார் தன்னோட ஹேண்ட்லேயே வச்சுருந்த ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணி அதிலிருந்து கொஞ்சோண்டு விபூதி எடுத்து வைனோட ஃபோர்ஹெட்டில் பூசி விடுறாங்க. பூசி விட்ட நெக்ஸ்ட்டு செகண்டே வைன் விமின் குக்கை ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தவங்க அப்படியே மயங்கி போகி சாமியாரோட லேப்லேயே அப்படியே சாஞ்சிடுவாங்க. சாமியார் அந்த டைமில் வைனை அப்படியே ஹெட்டை பிடிச்சி தூக்கி சோஃபாவில் அப்படியே சாஞ்சு உட்கார வச்சுட்டு, 3 பேரும் சேர்ந்து இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, ஆனால் இந்த பொண்ணை பற்றின எந்த டீட்டெயிலும் தெரியாது போலையே அப்படின்னு சொல்கிறாங்க. 3 பேரும் பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸை அப்படியே சைட் ஐஸில் பார்த்துக்கிட்டு, இப்போ ஒரே ஒரு பாட்டி இருக்குன்னு மட்டும்தான் சொன்னான், எங்களை மேரேஜ் பண்ணால் ஒரு குழந்த பிறக்கும், அந்த குழந்த மட்டும் கிடச்சிருச்சுன்னா என் மம்மி டாடி என் கூட வந்து சேர்ந்துடுவாங்க, என்னை விட்டுட்டு போனவங்க அப்படின்னு சொன்னான். ஒன்றும் புரியாமல் இவளை பார்த்து இவளைக்கிட்ட ஆசைப்பட்டு நாங்கள் எதோ பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் வீமின் குக்கோட பாட்டிமாவை பார்த்து, இவங்க 3 பேரும் ஒரே டைமில் பிறந்த ட்ரிபிள்ஸ், இந்த பொண்ணு சொல்கிறது எல்லாம் உண்மை, இந்த பொண்ணுக்கு போய் பேச தெரியலை, ஆனால் கரெக்டாக அந்த பொண்ணுக்கிட்ட உண்மையை வாங்க தெரியலை உங்களுக்கு. இந்த பொண்ணுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, அதை பௌர்ணமியில் பிறந்த பொண்ணுவை. நம்மளோட பூமி போலயே ஏகப்பட்ட கிரகங்கள் இருக்குது வான்வெளியில், அதில் பிளாக் வேர்ல்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகத்தில் அந்த கிரகத்தோட கிங்குக்கு குழந்த வர வேணும்னு அந்த கிங் தன்னோட மனைவியை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமிக்கு அனுப்பிவிட்டதா ஒரு தகவல் இருக்குது. நாங்கள் நிறைய மந்திர தந்திரங்களையும் சில வான்வெளி பூலோகத்தோட சாஸ்திரங்களை படித்து தெரிஞ்சதுனால கட்டுக்கதைகள் போல் இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் படித்த நூல்களில் ஒரு கற்பனை கதை போல் உள்ளுக்குள்ளே சொருகி வச்சுருப்பாங்க. அதையும் நாங்கள் படிச்சுக்கிட்டு கற்று தேர்ந்தவங்க, அதனால் கரெக்டாக தெரிஞ்சு போயிடுச்சு. ட்ரிபிளட்ஸை மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தை வேணும்னு சொன்னாவே நாங்கள் படித்த கதைகளில் இருக்கிறது உண்மைதான் அப்படிங்கிறது. ஒன்றுமில்லை, 3 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தைய வைனோட ஸ்டமக்குள்ளே எப்போ வைக்கிறாங்களோ அந்த டைமில் அந்த குழந்தையோட புனிதமான சில விஷயங்கள் பிளாக்கோட ஈர்க்கும். அந்த குழந்தை பிறந்து நல்லா பேசக்கூடிய குழந்தையாக மாறினதுக்கப்புறம் இந்த வைனை சூஸ் பண்ணியிருக்காளே அந்த பிளாக் வேர்ல்டோட குயின், அவள் வைனை கூட்டிகிட்டு குழந்தையோட வைனோட மம்மி டாடி இறந்த இடத்துக்கு போயிடுவாள். வைனோட மம்மி டாடியோட ஆத்மா இந்நேரம் எகெயின் பிறந்திருக்கோ இல்லை சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ எங்கே போயிருக்குன்னு யாருக்கு தெரியும். ஆனால் உடல் பூமிக்கு கீழே தான் இருக்கும். ஒரு சின்ன எலும்பு துண்டு கிடச்சா கூட போகிறோம் அந்த பிளாக் வேர்ல்டோட குயினுக்கு. அதை வச்சு மாயாஜாலத்தில் வைனோட மம்மி டாடியையும் உருவாக்கி வைன் முன்னாடி நிறுத்திடுவாள். வைன் தன்னோட மம்மி டாடி பார்த்த ஆனந்தத்தில் தன்னோட குழந்தைய நரபலி கொடுக்க தயாராகிடுவாள். நரபலினா என்னன்னே தெரியாது வைனுக்கு. தன்னோட மம்மி டாடி மேலே இவ்வளவு அன்பாக இருக்க பொண்ணு தன்னோட குழந்தை மேலே எவ்வளோ அன்பாக இருக்கணும்.
ஸோ நரபலிங்கிறது உயிரை கொல்றதுங்கிறது தெரிஞ்சால் ஒயின் குழந்தைய அந்த கிளவிக்கிட்ட கொடுக்கறதுக்கு துளி கூட வாய்ப்பில்லை. அதனால் ஒயினோட மம்மி டாடியோட கிரேயார்டுக்கு போய் அவங்களோட ஒரு சின்ன எலும்பு துண்டு கிடச்சா கூட அதை வச்சு மம்மி டேடின்னு மாயாஜாலத்தில் ஒயினோட மம்மி டாடி போலையே உருவத்தை ரெடி பண்ணி பிளாக் வேர்ல்டில் குயினுக்கும் கிங்குக்கும் அடிமைகளாக இருக்கக்கூடிய அடிமை பிசாசுகளை ஒயினோட மம்மி டாடி உருவத்துக்குள்ளே புகுத்தி ஒயினோட மம்மி டாடினே நம்ப வச்சு குழந்தைய மட்டும் தான் எடுத்துக்கிட்டு ஒயினை அந்த பேய்கள் கூட வீட்டுக்கு அனுப்பி விட்டுடுவான் அந்த கிழவி. குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது. குழந்த இந்த பூமியிலேருந்து எந்த கிரேயார்டு வழியாக அவள் வெளியில் வந்தாலோ அந்த கிரேயார்டு உள்ளே போயிடும். அதாவது குழந்தைய தூக்கிக்கிட்டு போயிடுவா. அது திறப்பு வாயில். இங்கேருந்து அந்த பிளாக் வேர்ல்டுக்கு கிளம்பிடுவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் குழந்தைய 10 நாட்கள் அந்த பூமியில் சுத்த விடுவாங்க. குழந்த எந்த மாதிரியான மைண்ட் கேப்பபிலிட்டிலையும் எந்த விஷயங்களை விரும்பலங்கிறத அந்த 10 நாளும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தையோட உருவத்தில் தனக்கு ஒரு குழந்தைய ரெடி பண்ணுவான் அந்த பிளாக் வேர்ல்டோட கிங். அவனோட குழந்தைக்கு மம்மி ஆக போகிறது ஒயினோட பாட்டின்னு சொல்லிக்கிட்டு தெரிகிற பிளாக் வேர்ல்டோட குயின். இந்த 10 நாளும் ஒயினுக்கும் விமின் குக்குக்கும் பிறந்த குழந்தைய அப்சர்வ் பண்ணிவிட்டு 11ஆவது நாள் பிளாக் வேர்ல்டில் ஒரு யாகத்தை பண்ணி குழந்தையோட ஆத்மாவை அப்படியே அந்த பிளாக் வேர்ல்டு குயினோட ஸ்டொமக்குள்ளே வச்சுடுவான் அந்த பிளாக் வேர்ல்டோட கிங். குழந்தைக்கு உயிர் இருக்காது, உடல் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா குழந்தையோட ஆத்மா தான் பிளாக் வேர்ல்டு குயினோட ஸ்டொமக்குள்ளே அந்த கிங் கொண்டு வந்துடுவானே. அப்படி இருக்கும்போது ஆத்மானுங்கிறது தான் உயிர். உயிரை குழந்தையோட பாடியிலேருந்து ரிமூவ் பண்ணிட்டாவே குழந்தை இறந்து போயிட்டான்னு தானே அர்த்தம். அப்புறம் என்ன, குழந்தையோட அந்த உடலையும் தூக்கி நெருப்புக்குள்ளே போட்டு யாகத்தை முடிச்சு வச்சுடுவான். ஆனால் குழந்தையோட ஆத்மா பிளாக் வேர்ல்டில் பிளாக் வேர்ல்டோட குயினுக்கும் கிங்குக்கும் குழந்தையா பிறந்துடும். அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது நம்மளால். இது நரபலியை விட மோசமானது. குழந்தைய உயிரோட பூமியிலேருந்து பிளாக் வேர்ல்டுக்கு அந்த சூனியக்காரி கூட்டிகிட்டு போயிடுவா. குழந்தையோட நிலைமை அப்படி இருக்கும்போது எங்கள் பூமியில் எப்படி தெரியுமா உங்கள் நிலைமைகள்லாம் மாறப்போகிறது? ஒயினோட மம்மி டாடி உருவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய குட்டிச்சாத்தான்க ஒயின்கிட்ட வந்துடுங்க. ஒயினும் தன்னோட மம்மி டாடி நினச்சிக்கிட்டு ரொம்ப குஷியாக குட்டிச்சாத்தானா வாழ ஆரம்பிச்சிடுவா. அது மட்டுமா, வீமின் குக்குன்னு 3 புருஷங்க இருக்காங்களே ஒயினுக்கு. 3 புருஷங்களும் ஒயின் கூட தானே இருக்கணும். ஒயின் தன்னோட மம்மி டாடி வந்துட்டாங்கன்னு அழகாக கொண்டுட்டு வந்து இந்த வீட்டில் நிறுத்திடுவாங்க. தன்னோட குழந்தை எங்கன்னு கேட்டால் பாட்டிமா சொல்கிற பொய்யை நம்பிக்கிட்டு குழந்த கொஞ்ச நாளில் வந்துடுவா. என் மம்மி டாடியை என்கிட்ட அனுப்பிட்டு குழந்த கிஃப்ட் வாங்க காடை பார்க்க போயிருக்கா அப்படின்னு நம்மக்கிட்டே சொல்லுவா ஒயின். ஏன்னா குழந்தைய கொல்றாங்கங்கிறதே ஒயினுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அறிவு கிடையாது ஒயினுக்கு. எல்லாத்துக்கும் மேலே ஒயினோட மம்மி டாடியோட உடைமைகளை வச்சு தான் அவங்க மம்மி டாடி உருவத்தை அந்த சுனியக்காரி ரெடி பண்ணியிருப்பா. உருவந்தான் ஒயினோட மம்மி டாடி. உடம்புக்குள்ளே இருக்கிறது குட்டிச்சாத்தான் சும்மா இருக்குமா? ஒயின் மேலே தீராத ஆசையில் இருக்குங்க. ஏன்னா தங்களோட கடவுளை போல் நினைக்கிற பிளாக் வேர்ல்டோட கிங்கையும் குயினையும் தங்களோட கடவுளாக நினைக்கிற அந்த 2 குட்டிச்சாத்தானும் ஒயின் தானே தங்களோட கடவுள்களுக்கு குழந்தைய கொடுத்தது. அதனால் ஒயினை ஒன்றும் பண்ணாதுங்க. ஆனால் ஒயினை யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களையெல்லாம் கொன்று தங்களோட பசியை தீர்த்துக்குங்க. எப்படி தெரியுமா? இரத்தத்தை உரியுங்க. இரத்த காட்டேரியை விட மோசமானது அந்த 2 குட்டிச்சாத்தானும். மனுஷங்களை போல உருவத்தை மாற்றிக்கிட்டு ஒயின் முன்னாடி தன்னை மனுஷங்களை போல ப்ரிட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த 2 குட்டிச்சாத்தானும் இரவானா யாரோட ரத்தம் வேணும் அப்படின்னு அலைஞ்சு திரியுங்க. ஒயினுக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ இல்லை ஒயினை யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்களோட ரத்தத்தை தான் அதுங்க முதல்ல குடிக்கும். அது மட்டும் கிடையாது, அத்தனை பேரோட ரத்தத்தையும் குடிச்சிட்டு ஊருக்குள்ளேயும் வரும். ஊருக்குள்ளே யாரெல்லாம் ஒயின்கிட்ட பேசுகிறாங்களோ பழகுறாங்களோ அவங்களோட ரத்தத்தையும் அது உரியும். அதாவது இந்த உலகத்துக்குள்ளே இரத்த காட்டடிகளை கொண்டுட்டு வந்துட்டோன்னு நீங்கள் நினச்சிக்கணும். அதுவும் ஒயின் மூலமாக. ஆனால் ஒயினை ஒன்றுமே பண்ணாதுங்க எதுவும். காரணம் என்ன தெரியுமா? பிளாக் வேர்ல்டோட கிங்கையும் குயினையும் கொல்லக்கூடிய ஒரே சக்தி ஒயின் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது ஒயின் இயற்கையான மரணத்தை அடையணும். அப்போ தான் பிளாக் வேர்ல்டோட கிங்குக்கும் குயினுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது.
ஒருவேளை ஒயின் அகால மரணம் அடைஞ்சாவோ இல்லை ஒயினோட மம்மி டேடின்னு சொல்லிக்கிட்டு வர்ற அந்த இரத்த காட்டேரிகளால் ஒயினுக்கு மரணம் ஏற்பட்டாவோ, ஒயினோட உயிரில் பிறந்த ஒயினோட குழந்தையோட ஆத்மா செத்து போயிடும். அப்படின்னா பிளாக் வேர்ல்டோட கிங்கோட குயினோட குழந்தை செத்து போயிடுதுன்னு அர்த்தம். அதனால தான் ஒயினை மட்டும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஆனால் பிளாக் வேர்ல்டோட கிங்கையும் குயினையும் கொல்றதுக்கான ஒரே ஆயுதம்னா அது ஒயின் மட்டும்தான். அதனால தான் பௌர்ணமி அன்னைக்கு பிறந்த ஒயினை சூஸ் பண்ணி அந்த பிளாக் வேர்ல்டோட குயின் குழந்தை பெக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கா. என்னென்னு தெரியுமா? ஒயினோட மம்மி டாடியை கொன்னதே அவள் தான். அது யாருக்கும் தெரியாது. இதை சொன்னாலும் ஒயின் நம்ப மாட்டா. ஒயினாவே புரிஞ்சுக்கிட்டு தன்னோட குழந்தைய நரபலி கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சா மட்டும்தான் ஒயினோட குழந்தை காப்பாற்றப்படும். இல்லாட்டி கண்டிப்பாக அந்த பிளாக் வேர்ல்டுக்கு அந்த சூனியக்காரி தூக்கிட்டு போயிடுவா குழந்தைய அப்படின்னு சொல்கிறாங்க சாமியார். உயிரே போயிடுச்சு அத்தனை பேருக்கும் இதை கேட்டுட்டு. என்ன சொல்கிறீங்க? பாவம் என் பொண்ணு ஒயின்னு எங்ககிட்ட மம்மி டாடின்னு எவ்வளோ அன்பாக பழகுவா, அவளுக்கு இப்படி ஒரு துயரமா? நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அழுகிறாங்க ஆண்டி. திக்கு திக்குன்னு இருக்குது அத்தனை பேருக்கும் இதை கேட்டுட்டு. இப்போ இதோ இந்த தண்ணியில் எல்லோரும் அவங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கரை விடுங்க. யாரோட நகங்கள் பிங்க் கலரில் மாறுதோ அவங்க எல்லாத்துக்கும் ஒயினை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒருவேளை அந்த சூனியக்காரி குழந்தைய தூக்கிக்கிட்டு போயிட்டான் அப்படின்னா ஒயினோட தாய் தகப்பனாரோட உருவத்துக்குள்ளே குட்டிச்சாத்தானுங்க கண்டிப்பாக இங்கே வருங்க. ஒயின் மேலே யாரெல்லாம் அன்பு வச்சுருக்காங்களோ அவங்களோட உயிரெல்லாம் அந்த குட்டிச்சாத்தான்களால் பறிக்கப்படும். ஸோ வரிசையாக உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கரை அந்த வாட்டருக்குள்ளே வைங்க. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் பாதுகாப்புக்கு ஏதாவது ரோப் செஞ்சு தர்றேன், அதை உங்களோட ஹேண்ட்ஸில் கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சாமியார். அவ்வளோதான். குடுகுடுன்னு பாட்டிமா அந்த வாட்டருக்குள்ளே ஃபிங்கர்ஸை விடுறாங்க. நல்லா பிங்க் கலரில் செவந்து போயிடுச்சு. பாட்டிமாவை ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் பார்க்குறாங்க. எல்லாரையும் பொறுத்தளவு பாட்டிமாவுக்கு ஒயினை பிடிக்காதுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நல்ல சிக்கச்சவேர்னு அந்த பிங்க் கலர் சார்ந்து போயிடுச்சு. ஒன்றுமே புரியலை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. மம்மி, என் மருமகளை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? இப்படி செவந்து போயிருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க வீமின் குக் மம்மி. பிடிக்கும் பிடிக்கும், தேவையில்லாமல் பேசாத, நடந்து போ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா அப்படியே அமைதியாக போய் உட்காந்துட்டாங்க. உண்மையிலேயே நல்ல சிகப்பாக இருக்குது அந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் பார்க்குறதுக்கு. அப்போ பாட்டிமாவோட பேத்திங்களும் மகள்களும் அப்படியே பாட்டிமாவை பார்த்து முறைக்கிறாங்க. இப்போ பார்க்க ரொம்ப இன்னசென்ட்டான பொண்ணு, எப்படி அழகாக இருக்கா, எதுக்குடி இப்படி பார்க்குறீங்க? யார் மேலேயும் அன்பு வைக்கணும், யாரையும் வெறுக்கப்படாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா கீழே குனிஞ்சுக்கிட்டாங்க. அமைதியாக வீமின் குக்கோட டேடியும் மம்மியும் எழுந்து போய் ஒன் பை ஒன்னாக அந்த வாட்டருக்குள்ளே ஹேண்ட்ஸை வைக்கிறாங்க. இண்டெக்ஸ் ஃபிங்கரை வைக்கிறாங்க. அவங்களுக்கும் பிங்க் கலரில் இருக்குது. இது எல்லாருக்கும் தெரியும். வீமின் குக் வைக்கிறாங்க, அவங்களோட ஃபிங்கர்ஸுமே பிங்க் கலரில் மாறிடுச்சு. அந்த டைமில் தாத்தா சொல்கிறாங்க, நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இண்டெக்ஸ் ஃபிங்கரை அந்த வாட்டருக்குள்ளே வைக்கிறாங்க. பிங்க் கலரில் மாறிடுச்சு. எனக்கு ஒயினை ரொம்ப பிடிக்கும், நல்ல பொண்ணு, அதனால கண்டிப்பாக என் கலரு பிங்காக மாறும்னு எனக்கு தெரியும், எனக்கு கயிறு கட்டி விடுங்க, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமாவோட கொழுந்தனார். பாட்டிமா அப்படியே அந்த தாத்தாவை முறைச்சி பார்த்துட்டு, என் பேத்தி மேலே உனக்கு ஒரு கண்ணு பிடிச்சிருக்குது அவளை அப்படின்னு சொல்கிறாங்க. சி, தப்பாக பேசாத, நீ தான் என்னையே கட்டிக்கிறேன்னு சொல்லி என் அண்ணனை கட்டிக்கிட்ட. நான் அந்த மாதிரியா? என் பேத்தின்னு பிடிக்கும், என் அண்ணன் புள்ள என் புள்ள மாதிரி இல்லையா? அப்படியா? அவனோட மருமக என் பேத்தி, தப்பாக பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க தாத்தா. அதுக்கப்புறம் மாயா, ஹன்ஷு, ரேகா 3 பேரும் அவங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கரை வாட்டருக்குள்ளே வைக்கிறாங்க. 3 பேரோட ஃபிங்கர்ஸுமே ஒயிட்டாக தான் இருக்குது, நார்மலாக இருக்குது. ஓகே, நீங்கள் போய் உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க சாமியார். அடுத்ததாக காய் ஜோன் மின்ஹுவோட மம்மி டேடிஸ் ஒன் பை ஒன்னாக அந்த வாட்டருக்குள்ளே ஃபிங்கர்ஸை விடுறாங்க. அவங்களோட ஃபிங்கர்ஸ் லைட் ஷேடில் பிங்க் கலரில் இருக்குது. இந்த பொண்ணை பிடிக்கும், ஆனால் நார்மலாக பிடிக்கும், உங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, போய் உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல பொண்ணுங்க, நாங்கள் சும்மா பார்ப்போம், இந்த சைடு வரும்போதெல்லாம்
ஹேண்ட்ஸ் எல்லாம் காட்டி எங்களை பேசுவான். ரொம்ப சிரிச்ச முகமாக இருப்பாள். எங்களுக்கு பிடிக்கும். பாவம் அந்த பொண்ணு என்ன பண்ணா எங்களை அப்படின்னு சொல்கிறாங்க காயோட மம்மி. சரிங்கம்மா, உங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட் பிங்க்கில் தான் இருக்குது. உங்களுக்கு அவ்வளோ பாதிப்புகள்லாம் இருக்காது. டார்க் பிங்க் கலரில் இருக்கிறவங்கள அட்டாக் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பிசாசுங்க உங்ககிட்ட வரும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததா நீங்கள் வாங்க 3 பேரும். வராமல் அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லோரும் உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சுட்டாங்க வாட்டருக்குள்ளே. நீங்கள் 3 பேரும் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காய் மின்ஹூ ஜூனை பார்த்து 3 பேரும் வரமாட்டேங்கிறாங்க. ஆஹா, இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், விடுங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் எல்லோரும் ஒரே இரத்த பந்தத்தை சேர்ந்தவங்க. ஸோ இரத்த சொந்தங்கள் வந்து வச்சு தான் ஆகணும், வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு தனக்குத்தானே அப்படியே புலம்பிக்கிட்டே ஒவ்வொருத்தவங்களாக வந்து அந்த வாட்டருக்குள்ளே தங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கரை விடுறாங்க. பயங்கரமான ஷாக் அத்தனை பேருக்கும். நல்லா பிங்க் கலரில் சிவந்து போயிருக்கு. பாட்டிமாவுக்கு எந்த கலரில் இருக்கோ அதே மாதிரி இருக்குது. இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு சாமியார் சொல்கிறாங்க, நீங்கள் இவங்களோட சேர்ந்து உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வீமின் குக்கையும் தங்களோட ஒய்ஃபையும் சைட் ஐஸில் பார்த்துக்கிட்டே அமைதியாக வந்து உட்காந்துட்டாங்க காய், ஜூன், மின்ஹூ 3 பேரும். வீமின் குக் அந்த சமயத்தில் இருக்க முடியாமல் எழுந்திரிச்சிட்டாங்க. ஏண்டா டேய், காலேஜில் என் பொண்டாட்டி பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தீங்க, உங்களை வெளுத்தி விட்ருவோன்னு சொல்லி விரட்டி விட்டுட்டோம். இப்போ என் அத்தை பொண்ணுங்களை கட்டிக்கிட்டு என் பொண்டாட்டி மேலே ஒரு கண்ணா இருக்கீங்களா, பிச்சு போடுவேன் பிச்சு அப்படின்னு கத்துறாங்க டேம். ஜிமின் அந்த டைமில், டேய் இவனுங்களை ஒரு கை பார்க்காம விடக்கூடாது, இவனுங்களை குத்தாம நான் விடவே மாட்டேன் அப்படின்னு அடிக்கிறதுக்காக எழுந்திருக்கிறாங்க ஜிமின். அந்த டைமில் ஜங்குக் சைடில் போய் காயோட ஹேரை பிடிச்சிட்டாங்க. அந்த டைமில் சாமியார், இங்கே பாருங்க, பெரிய பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, என்னது இது, ஹேண்ட்ஸ் எடுங்க, நகர்ந்து உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாமியார் சொன்னதும் வீமின் குக் 3 பேரும் கப்சுப்னு வந்து சைடில் உட்காந்துட்டாங்க. சாமியார் அப்போ வீமின் குக்கை பார்த்து, அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் மட்டும் பத்தாது, அந்த பொண்ணை பாதுகாப்பாக வச்சுக்கணும், பொண்ணோட மென்டல் ஸ்டேட் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியல. அழகாக பொண்ணு இருந்ததும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இறங்கியிருக்கீங்க. ஆனால் விதி பார்த்தீங்களா, உங்களுக்கு தான் ஒயின்னு எழுதியிருக்கு. நீங்கள் 3 பேரும் ஒரு பொண்ணை தான் மேரேஜ் பண்ணிப்பீங்க, அது உங்களோட விதி. அது ஒயினா மற்ற பொண்ணானுங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட்டு. ஆனால் ஒயினுக்கும் 3 பசங்களை தான் அவள் ஒருத்தி மேரேஜ் பண்ணுவானுங்கிறது விதி. அதனால தான் கடவுளாக பார்த்து உங்கள் 4 பேரையும் சேர்த்து வச்சுருக்காரு. காய், மின்ஹூ, ஜூன் 3 பேரும் ஆசைப்பட்டாலும் ஒயினுக்கு அவங்கள பிடிக்காது, உங்கள் 3 பேரையும் தான் பிடிக்கும். அதனால் கவலைப்படாதீங்க காய், மின்ஹூ, ஜூன், நீங்கள் 3 பேரும் ஒயினை மறந்துட்டு உங்கள் ஒய்ஃப் கூட சந்தோஷமாக வாழணும். ஓரத்தில் எங்கேயாவது ஒயின் மேலே ஒரு அபிப்பிராயம் இருந்தால் கூட அதை மறந்துடுங்க, இல்லாட்டி உங்களுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்க சாமியார். பிக்குன்னு 3 பேரும் முழிச்சுக்கிட்டு, ஒயினை பிடிக்கும், இப்போ எங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, அதனால நாங்கள் ஒயினை மறந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஜூனோட ஒய்ஃப் ஹன்ஷு ஜூனை பார்த்து, ஆஹா, நாங்கள் எங்கள் அத்தை பசங்களை லவ் பண்ணோம், அது உங்களுக்கும் தெரியும், இருந்தாலும் நாங்கள் என் மம்மி டாடி சொல்கிறாங்கன்னு சொல்லி உங்களை மேரேஜ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்மையாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எங்களை மேரேஜ் பண்ணிவிட்டு ஓரத்தில் ஒயினோட நினப்பா இருக்குடி உங்களுக்கு, இருங்க அப்படின்னு கத்துறாங்க. சாமியார் இப்போ லைட்டாக சிரிச்சுக்கிட்டு, இங்கே பாருங்க அம்மோ, நீங்கள் 3 பேரும் கோபப்படாதீங்க, இவங்க 3 பேருக்கும் உங்களை தான் பிடிக்கும், சரியா? ஒயினோட சைல்டிஷ்னஸ் இவங்களை கவர்ந்துருக்கு, சரியாயிடும் எல்லாம். ஆனால் இவங்க 3 பேரும் ஒயினை விரும்பியிருக்காங்கல்ல, அதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கஷ்டப்படணுமா, என்னது இது, கண்டிப்பாக அந்த ரத்தம் காட்டுறீங்க, எங்கள் ரத்தத்தை குடிச்சிருமா அப்படின்னு சொல்கிறாங்க காய். ஷப்பா, எனக்கு விளக்கம் கொடுக்க முடியலை, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சாமியார் சொல்லிவிட்டு ஒயினை அப்படியே சைடில் திரும்பி பார்க்குறாங்க. ஒயின் நல்லாவே ஒரு டீப் ஸ்லீப்பில் இருக்காங்க. அப்போ ஒயினோட ஹேரை அப்படியே கோதி கொடுத்துக்கிட்டே, இந்த பொண்ணை விவரம் புரியாமல் இருக்கா, இவளுக்கு முதல்ல விவரத்தை புரிய வைக்கணும். ஐ மீன் நரபலினா என்னன்னு புரிய வைக்கணும். பாட்டிமாவை அபரீதமாக நம்புகிற பொண்ணு இவ, பாட்டிமாவே நல்ல ஆள் கிடையாதுன்னு சொல்லி புரிய வைக்க பார்க்கணும். இப்போ உங்களோட ஜாதக அமைப்புகளை என்னால் ஃபீல் பண்ணி பார்க்க முடியுது. உங்கள் மனைவி கண்டிப்பாக உங்களை விட்டு பிரிஞ்சு கிளம்ப போகிறாங்க.
உங்களை விட்டு பிரிஞ்சு போகாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. என்ன சேட்டை பண்ணாலும் பொறுத்துக்கோங்க. குழந்த பிறந்து 10 வயது ஆகிற வரையும் குழந்தைக்கு பிரச்சனை இருக்குது. ஐ மீன் பிளாக் வேர்ல்டுக்கு தூக்கிட்டு போகிறதுக்கான காலகட்டம் 10 வயது வரையும் இருக்குது. அதனால் ஒயின் கூட 10 வயசு வரையும், ஐ மீன் குழந்தைக்கு 10 வயசு ஆகிற வரையும் ஒயின் கிட்ட சண்டை போடக்கூடாது நீங்கள் 3 பேரும். ஒரு வேளை சண்டை போட்டு ஒயின் உங்களை விட்டு போயிட்டா அப்படின்னா அந்த பிளாக் வேர்ல்டோட குயினுக்கு கொண்டாட்டம் ஆகிடும். ஸோ கவனமாக இருங்க. ஒரு வேளை ஒயின் உங்களை விட்டு பிரிகிற சூழல் வந்தால் என்னை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. சாமியாரை வழி அனுப்பி விட்டுட்டு பாட்டிமா அமைதியாக வந்து லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்டாங்க. உண்மையிலேயே அழுகழுகையாக வருது பாட்டிமாவுக்கு. ஏன்னா ஒயினுக்கு எதுவும் தெரியல. உண்மையிலே அந்த பிளாக் வேர்ல்டோட குயின் ஒயினை ஒன்றும் தெரியாத பொண்ணாக தான் வளர்த்துருக்காங்க. ஸோ ஒயின் உண்மையிலேயே ஒரு சின்ன பொண்ணுக்குள்ள மைண்ட் கேப்பபிலிட்டியில் தான் இருக்காங்க. ஸோ ஒயின் மேலே கோபப்படுறதுக்கும் கஷ்டமாக இருக்குது பாட்டிமாவுக்கு. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வருத்தப்படுறாங்க. காய், மின்ஹூ, ஜூனோட மம்மி டாடிக்குமே ஒயினை ரொம்ப பிடிக்கும். அவங்க எல்லாருமே பாட்டிமாக்கிட்ட அந்தளவு நெருக்கமாக பேச மாட்டாங்க. ஆனால் பாட்டிமாக்கிட்ட இப்போ வந்து உட்காந்து ஆறுதலாக சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், என்ன நடந்தாலும் நாங்கள் எல்லோரும் இருக்கோம் மம்மி. நீங்கள் தான் எங்களையெல்லாம் ஒதுக்கி வைப்பீங்க. நாங்கள் ஒரு நாளும் உங்களை ஒதுக்குனதில்லை. ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. ஒயினோட குழந்தையும் நம்மக்கிட்ட இருக்க வரையும் பத்திரமாக தான் இருப்பாங்க. எதுவுமே ஆகாது ஒயினுக்கும் குழந்தைங்களுக்கும். ஸோ நீங்கள் பயப்படாதீங்க, குழந்த பத்திரமா இருக்கும். இன்னும் தான் ஒயின் கன்சீவ் ஆகலையே, இன்னும் ப்ரொடக்டபுளாக நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வீமென் குக் 3 பேரும் ஒன்று அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டிமாவுக்கு எரிச்சலாக இருக்குது. டேய் வழுதிங்க, வாயிலே குத்துவேன். மூஞ்சியை பாரு, மூஞ்சியை எங்களுக்கு நல்லா கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. பாவம், இவளும் பாவம் என்ன பண்ணுவா? ஒன்றும் புரியாமல் மம்மி டாடியை பார்க்கணும் புலம்புறா. ஐயோ, எனக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலை. ஒயின் உங்களை அடித்தாலும் குத்துனாலும் வாங்கிக்கிட்டு கம்முன்னு கிடக்குறீங்க. ஒயினுக்கு குழந்தைன்னு பிறந்து அந்த குழந்தைக்கு 10 வயசு ஆகிற வரையும் ஒயின்கிட்ட சண்டை போடக்கூடாது, புரியுதா அப்படின்னு அதட்டுறாங்க பாட்டி. வீமென் குக் 3 பேரும் கம்முன்னு உட்காந்துக்கிட்டாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒருத்தவங்க இப்போ கொஞ்சம் இணக்கமாக மாறிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. எல்லோரும் டின்னர் முடிச்சுட்டு அவங்கவுங்களோட வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. பாட்டிமா தன்னோட மகனையும் மருமகளையும் கூப்பிட்டு ஒயினை எப்போதுமே கைக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாட்டிமா ஒயின் மேலே உண்மையிலே ரொம்ப அன்பாக தான் இருக்காங்க. ஸோ தன்னோட இண்டெக்ஸ் ஃபிங்கரை பார்த்து, நான் இவன் மேலே அன்பாக இருக்கேன், இந்தளவுக்கு அன்பாக இருக்கேன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது அப்படின்னு லைட்டாக சிரிச்சுக்கிட்டே, உனக்கும் என்னோட பேர குழந்தைக்கும் நான் ஒன்றும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு பாட்டிமா ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. வீமென் குக் 3 பேரும் ஒயின் இப்போ வரைக்கும் மயக்கத்திலேருந்து எழுந்திரிக்கல. ஸோ அழகாக தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சுட்டு 3 பேரும் அமைதியாக ஒயின் பக்கத்தில் படுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 3 மந்த் பாஸ் ஆகுது. டாக்டர் இப்போ ஒயினோட வீட்டுக்கு வந்து ஒயினை எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு ஒயின் கன்சீவாக இருக்கதா சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. வீமென் குக்கு சந்தோஷமாக இருந்தாலும் அந்த சந்தோஷத்தை ஃபீல் பண்ண முடியலை, பயமாக இருக்குது. இருந்தாலும் பாட்டிமா எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் ஒயினை உண்மையிலே ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க, கவனிச்சுக்கிறாங்க. எந்த இடத்துலையும் ஒயினோட பாட்டிமா ஒயினை கூட்டிகிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருக்காங்க அத்தனை பேரும். இப்போ பாட்டிமாவோட ஃபேமிலியும் பாட்டிமாவோட கொழுந்தனாரான காய், மின்ஹூ, ஜூனோட ஃபேமிலியும் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப நெருக்கமாகிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 4 இயர்ஸ் பாஸ் ஆகுது. ஒயினுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான கேர்ள் பேபி இப்போ இருக்காங்க. குழந்தைக்கு 3.5 ஏஜ் ஆகுது. குழந்தையோட நேம் ஒய்யாரி. குழந்தை கன்சீவாக இருந்து குழந்தை பெர்த் ஆகும்போது பாட்டிமா 1 டைம் வந்திருப்பாங்க. பாட்டிமா வந்திருக்கும்போது மோனா பாட்டிமா ஏகப்பட்ட பூஜை புனஸ்காரங்களை வீட்டில் நடத்திக்கிட்டே இருந்திருப்பாங்க. அதையும் தாண்டி பாட்டிமாவுக்கு ஏகப்பட்ட லூஸ் மோஷன் பில்ஸ் எல்லாம் கொடுத்து பாட்டிமாவை முடிஞ்சளவு அன்கம்ஃபர்டபுளாக அங்கே இருக்க வச்சுருப்பாங்க. பிளாக் வேர்ல்டோட குவீன் இல்லையா, வீட்டுக்குள்ளே யாகங்கள் நடக்கும்போது அவங்களால உள்ளே இருக்க முடியல. ஸோ ஒரு 2 வீக்ஸ் மட்டும் ஒயின் கூட இருந்துட்டு ஒயின்கிட்ட குழந்த நல்லா பேசினதுக்கப்புறமா எனக்கிட்ட சொல்லி அனுப்பு, எனக்கு உடம்பு சரியில்லை வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு 2 வீக்ஸில் கிளம்பியிருப்பாங்க பாட்டிமா. இப்போ எல்லாம் குழந்த கூட ஒயின் இருக்கிறனால பாட்டிமா கிட்ட அதிகமாக ஃபோன் பேச முடியறதில்ல. வீக்லி 1-2 ஒயின் பேசிட்டு வச்சுடுவாங்க. ஒய்யாரி நல்ல சமத்து குழந்த. ஆனால் இப்போ வரைக்கும் ஒய்யாரி பேச மாட்டேங்கிறாங்க.
ஏஜ் இப்போ 3.5 ஆயிடுச்சு. ஆனால் சரளமாக பேச தெரியாது ஒய்யாரிக்கு. ஆனால் எல்லாமே நல்லா புரியும். ஒய்யாரிக்கு பேச தெரியலன்னு ஒயின் மட்டும்தான் கவலைப்படுறாங்களே தவிர ஃபேமிலி மெம்பர்ஸ் அத்தனை பேரும் ரொம்ப குஷியாக இருக்காங்க. ஒய்யாரி பேசாமே இருந்தால் கூட கவலைப்பட மாட்டாங்க. 10 ஏஜ் வரையும் பேசாமே இருக்கட்டும்னு நினச்சிட்டு கடவுளை கும்பிட்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஹர்மீஸ்.